வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் அதிரடியான வாய்ப்புகள் என்ன? அது மட்டுமல்லாது மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறுவதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன. சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அதீத யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது, மிக பெரிய பலன் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பது எல்லாவற்றையும் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் சுகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. மிக வலுவாக அவர் உச்சம் பெற்று இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் மனநிறைவும் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தெளிவாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை 2இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பொதுவாகவே 2, 5, 7, 9 ஆகிய இடங்களில் உச்சம் பெறும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான வாய்ப்பு சுக்கிரனின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போதிலிருந்து உச்சம் பெற்று மே மாதம் வரைக்குமே நேர்கதியிலோ வக்ரகதியிலோ உச்சம் பெற்ற அமைப்பில் தான் வலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. சுக்கிரன் என்பவர் செல்வம், செழிப்பு, வசதி வாய்ப்பு, சுகம், திருமணம், காதல், அழகு, கலை மற்றும் அரசியல் என அனைத்திற்கும் காரகனாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பானதாக அமைவதோடு மட்டுமல்லாது வாழ்க்கையில் வசதி வாய்ப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையானது அமைய போகிறது. சுக்கிரன் பொதுவாகவே உச்சம் பெறுவது என்பது 100% அவருடைய பலம் முழுமையாக அதிகரிக்கும், சக்தி அதிகரிக்கும். 100 அல்ல 200% 2ஆம் இடத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் பலம் அதிகரித்து கிடைப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி காண்பதோடு பண வரவை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்கள் நினைப்பதை விட பண வரவு பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த தருணத்தில் பெரிய அளவில் கும்பராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு கடன் ரீதியான தொல்லைகள் அனைத்தும் உறுதியாகவே விலகும். அதோடு மட்டுமல்லாது அடமானத்தில் உள்ள சொத்துக்களையும் நகைகளையும் மீட்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, மனநிறைவு, மகிழ்ச்சியான சூழல் என அனைத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறிதாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான லாபம் உண்டு. துறை ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான வசதி வாய்ப்பும் ஆடம்பரமும் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிப்பதால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சி காணும் தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு அகத்தோற்றமும் பொலிவு பெறுவதோடு புறத்தோற்றம் இந்த தருணத்தில் பொலிவு பெறும். இள வயதிலே முதுமையான தோற்றம் போல் இருந்த சூழலில் தற்போது முதிய வயதிலும் இளமையான தோற்றத்தை பெறக்கூடிய அளவிற்கு சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டம் சிறப்பாக அமைகிறது. எனவே உங்களுடைய வெளி தோற்றம் அழகு பெறும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் உயரும் தருணம்
தருணமாக இந்த வேலை நிச்சயமாகவே உறுதியாகவே அமைய போகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அமைவதால் லாபம் உயரும். பணவரவு பல வகையில் கிடைப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார். குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வீடு, வாகனம் அல்லது பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்தல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வசதி வாய்ப்பை மேம்படுத்துவதோடு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சூழல் என பல விஷயங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக காதல் வலுப்பெறும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. காதல் உறவு நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் விலகும். காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைந்ததோ அதே போன்று திருமண வாழ்க்கையும் நல்ல வரன் கிடைத்து அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காதல் திருமணமும் கைகூடக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் காதலுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை எவ்வளவு இனிப்பாக இருக்காது. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே திருமண வாழ்க்கையும் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. எனவே தவறாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்றாலும் கூட சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை சாதகமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக உங்களது கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். சினிமா, டிசைன் மற்றும் இசை, அழகு, தொழில் என அனைத்திலும் அபரிவிதமான மாற்றம் உண்டு. அரசியலில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இனிமையான வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பமும் கணவரின் ஆதரவும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. பெண்மணிகள் எந்த பணியை செய்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஈர்ப்புடனும் வசீகரத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் இந்த வேளையில் மிக அற்புதமான வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். மேலும் ஆண்களும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். சுக்கிரன் இப்படி உச்சபலம் பெற்று பல வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட அவர் 6, 8, 12 ஆகிய இடங்களில் பாவ கிரகத்தின் பார்வை இருக்கும்போது அவருடைய சக்தி குறையலாம். எனவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் கணக்கிடுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், ராசி மற்றும் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். துல்லியமாக பலன் என்ன என்பதை பதிவிடுகிறோம். சுக்கிரனின் சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்கள். விரதமிருந்து மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அற்புதமான பலனை கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வெள்ளை நிற பொருட்களை வெள்ளிக்கிழமை அன்று தானம் கொடுங்கள். நிறைந்த நன்மை, நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும். இந்த வீடியோ பதிவு தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ளவையாக அமையும்படி உங்களுடைய உறவுகள், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல்